இந்த நாளிலே ஆதியாகமத்தின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் ஒரு தனி மனிதனை உண்டாக்கி தன்னுடைய சித்தத்தை செய்ய அவர் ஏதேன் தோட்டத்திலே கிரியை செய்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த தனிநபர் தோல்வியுறும் போது தொடர்ந்து கர்த்தர் அவனுடைய சந்ததியிலே இன்னொரு தனிநபரை தெரிந்து கொள்கிறார். அவிதமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் தான் ஆபிரகாம். அவனிடத்திலே கர்த்தர் அவனை கல்தேயர் என்ற ஊரிலிருந்து ஊர் என்ற இடத்திலிருந்து கல்தேயர் தேசத்திலிருந்து அழைத்து வருகிறார். கானான் என்ற இடத்துக்கு கொண்டு வந்து இந்த தேசத்தை உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவன் விருத்து சேதன உடன்படிக்கைக்கு அவன் கீழ்ப்படிந்த போது கர்த்தர் அவனை மறுபடியும் சந்திக்கிறார். அவனுடைய மிகப்பெரிய மனக்குறை தனக்கு ஒரு சந்ததி உருவாக்குவதற்கு ஒரு குழந்தை இல்லை என்று சொல்லி 75 வயதிலே கர்த்தர் அவனை முதலாவது சந்தித்தார். இப்பொழுது அவனுக்கு 99 வயதாயிற்று. இதற்கிடையிலே ஆகார வழியாக இஸ்மவேல் என்ற துஷ்ட மனுஷன் பிறந்து 13 வருடங்கள் கடந்து போயிற்று. இவனுக்கு தன் வித்தாக தேவ நாள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக ஒரு சந்ததி வேண்டும் என்பதை கர்த்தர் அறிந்தபடியினால் ஈசாக்கை அவனுக்கு கொடுக்கும்படி அவர் வந்து சந்திக்கிறார். அப்பொழுது 3 தூதர்கள் பகலின் உஷ்ணமான வேளையிலே வருகிறார்கள். குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே வந்தார். அங்கு ரட்சிப்பின் திட்டம் வெளிப்படுத்தப்பட்டது. இங்கு உஷ்ணமான வேளையிலே கர்த்தர் வருகிறார். சோதோம் குமரா பட்சிக்கப்பட போவதின் ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நான் செய்ய போகிறதை என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ அதை சொல்லாமல் நான் செய்வதில்லை என்கிறார். இன்றைக்கும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒன்றையும் சொல்லாமல் செய்வதே இல்லை. ஆசீர்வாதமானாலும் சரி, அது சாபமானாலும் சரி, அவர் சொல்லித்தான் அதை செய்கிறார். ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறவர்கள் சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். சாபத்தை விசுவாசியாக அவர்கள் சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். எல்லாமே அவர் சொல்லி முன்குறித்து சொல்லப்பட்டுத்தான் வருகிறது. இங்கு சோதோம் குமரா அழிப்பதை கர்த்தர் சொன்ன பொழுது லோத்துவின் குடும்பத்தை ரட்சிக்கும்படியாக சித்தம் கொண்ட ஆபிரகாம் மன்றாடுகிறான். 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த இடத்தை நீர் நியாயம் தீர்க்க வேண்டாம் என்று கெஞ்சுகிறார். சரி என்கிறார். 45, 40, 30, 20, 10 என்ற வகையில் வந்தும் அங்கு நீதிமான்கள் எண்ணிக்கையிலே இல்லை. இதற்கு காரணம் சோதோம் குமராவுக்கு எதிரான ஒரு இடத்திலே நியாயஸ்தலத்திலே லோத் உட்கார்ந்திருந்தான். அவனால் ஒரு 10 நீதிமன்றங்களை உருவாக்க முடியவில்லை. தனது 2 பெண் பிள்ளைகளுடைய மருமகன்களை கூட கர்த்தருக்குள் நடத்த முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கூட கர்த்தருக்குள் நடத்துவதற்கு லோத்து இயலாதவனாய் இருந்திருக்கக்கூடும். பின்பு கர்த்தர் அதை அழிக்கப் போகிறோம் என்று சொல்லி அவர் போய்விட்டார். இப்பொழுது அந்த 3 தூதர்களை 2 தூதர்கள் லோத்தின் இடத்தில் வருகிறார்கள். அவனுடைய மனைவி 2 பிள்ளைகளையும் பார்த்து, நீங்கள் இந்த இடத்தை விட்டு போய்விடுங்கள், நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் போங்கள், ஏனென்றால் இதை அழிக்க இருக்கிறோம் என்று சொல்லி, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னபோது, அப்படியெல்லாம் ஆண்டவரே, மலைக்கு ஓடி போவது என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன், அதோ அந்த ஊர் இருக்கிறது, அது கிட்ட இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும் என்று சொல்லி சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாத லோத்துவை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக வானத்திலிருந்து தேவன் அக்கினி கந்தகத்தை வரவிச்சிட்ட போது லோத்தின் மனைவி கீழ்ப்படியாமல் பின்னிட்டு பார்த்து உப்பு துணாய் போகிறார். மூன்றாவதாக லோத்தினுடைய பெண் பிள்ளைகள் 2 பேரும், நாம் மலைக்கு வந்து விட்டோம், இங்கு யாருடைய சஞ்சலமும் இல்லை, சகவாசமும் இல்லை, ஆகினால் நமக்கு குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள தகப்பனுக்கு மது திராட்சரசத்தை கொடுத்து நமக்கு சந்ததி உண்டாகும் என்று சொல்லி மிக பொல்லாத சந்ததியாகிய மோவாப், அம்மோன் என்று 2 பிள்ளைகளை பெறுகிறார்கள். இவருடைய சந்ததிதான் மோவாப் சந்ததி, அம்மோன் சந்ததி. இஸ்ரவேலுக்கு எப்பொழுதும் விரோதிகளாய் இருந்தவர்கள் இந்த மோவாப், அம்மோன் சந்ததியர். கீழ்ப்படியாமையினாலே, லோத்துடையினாலே என்ன நடக்கிறது? எல்லாம் தாறுமாறாகிறது. தலைவன் எவ்வளியோ தொண்டர்கள் அவ்வளி என்பது போல பின்னிட்டு பார்த்த லோத்தின் மனைவி உப்பு துணாய் போகிறாள். பெண் பிள்ளைகள் இருவரும் பாவம் செய்து கொடிய சந்ததியை பிறப்பிக்கிறார்கள். இது லோத்துடைய காரியம்.
இப்பொழுது ஆபிரகாமிடத்தில் வரும்போது ஆபிரகாம் கேராரிலே தங்கியிருக்கிறான். இது எகிப்துக்கும் பெலிஸ்தீனர் வாழும் பகுதிக்கு இடையான ஒரு பகுதி. அங்கு ராஜா அபிமெலேக்கு சாராளை தன் மனைவியாக்கிக் கொள்ள யோசித்த போது கர்த்தர் அவனை எச்சரிக்கிறார். இரவிலே சொப்பனத்திலே எச்சரிக்கிறார். அவனுடைய வீட்டில் இருந்த அனைவருடைய கற்பமும் அடைக்கப்படுகிறது. காரணத்தை அறிந்த அபிமெலேக்கு ஆபிரகாமுக்கு ஆடு மாடுகளை கொடுத்து அவர்களை அனுப்பி விடுகிறான். ஆபிரகாம் அபிமெலேக்குக்காக விண்ணப்பம் பண்ணின போது கர்த்தர் அபிமெலேக்கு பிள்ளை பெறும் ஸ்லாக்கியத்தை அருளுகிறார். இவ்விதமாக அவன் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறான். இந்த காலகட்டத்திலே ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தின்படி 100 வயதில் சாராள் ஈசாக்கை பெறுகிறாள். அப்பொழுது ஆபிரகாம் மிகவும் அகமகிழ்கிறான். 2 வருடங்கள் கழித்து ஈசாக்கு பால் மறந்த பின்பு அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணுகிற அந்த நாளிலே ஈசாக்கு பால் மறந்த 8ஆம் வருடத்திலே ஆபிரகாம் ஒரு பெரிய விருந்து பண்ணுகிறான். அப்பொழுது 15 அல்லது 16 வயதுள்ள அந்த துஷ்ட வாலிபனாகிய இஸ்மவேல் பரியாசம் பண்ணதை கண்டு சாராள் ஆகாரையும் இஸ்மவேலையும் புறம்பே தள்ளும்படி சொல்கிறாள். கர்த்தரும் அதை அங்கீகரிக்கிறார். அவள் பெயர்சபாவின் வனாந்தரத்தில் அணைந்திருந்த பொழுது கர்த்தர் அவளை பார்த்து சொல்கிறார், உன் வயிற்றில் இருக்கிற ஆபிரகாமின் சந்ததியை நான் ஆசீர்வதித்து அதையும் பெருக பண்ணுவேன். இன்றைக்கு இஸ்லாமியர்கள் என்று சொல்கிற 130 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் விதமான ஆபிரகாம், ஆகார், சாராள் என்ற 3 திட்டத்தின்படி பிறந்த சந்ததியா இன்றைக்கு பழுகி பெருகி இருக்கிறார்கள். அவர் சொன்னபடி அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான். அவன் எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கை அவனுக்கு விரோதமாக இருக்கும். அவன் தன் சகோதரருக்கு எதிராக குடியிருப்பான் என்றபடி இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு யூரோப்பிலே அதிகமான பிரச்சனைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் அந்த பிரச்சனை தொடங்கி இருக்கிறது. கர்த்தர் சாராளை பார்த்து சொன்னார், நீ நகைத்தபடினாலே அவனுக்கு ஈசாக் என்று பெயரையா சொன்னபடி அவர்கள் ஈசாக் என்று பெயர் வைக்கிறார்கள். ஈசாக் என்றால் சிரிப்பு அல்லது நகைப்பு என்று பொருள். அப்பொழுது பாரான் வனாந்தரத்திலே அவர்கள் குடியிருந்த போது ஆகார் எகிப்திய பெண்ணை இஸ்மவேலுக்கு விவாகம் பண்ணி வைக்கிறாள். விதமாக பெலிஸ்தரின் பெயர்சபாவில் அபிமெலேக்கு அவன் சேனாதிபதி பிகோல் ஆகியோர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து திரும்புகிறார்கள். ஆபிரகாம் கானானுக்கும் பெலிஸ்தருடைய கேராருக்கும் எகிப்துக்கு இடையிலே அவருடைய பயணங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதிலே பலவிதமான போராட்டங்கள். இந்த காலகட்டத்தில் ஈசாக்கு டீனேஜ் பருவத்தை அடைகிறான். கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கிறார், அவனுடைய விசுவாசம் எவ்விதமாக இருக்கிறது என்று. God tested Abraham என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Temptation is different from test. சோதனைக்காரன் என்று பிசாசுக்கு சொல்லப்படுகிறது. அவன் சோதிப்பது அழிப்பதற்காக. ஆனால் கர்த்தர் சோதிப்பது நம்ம இன்னும் சுத்த பொண்ணாக விளங்க செய்வதற்காக, நாம் யார் என்று நாம் அறிந்து கொள்ளும்படியாக, தேவன் யார் என்று நமக்கு புரிய வைக்கும்படியாக கர்த்தர் சோதிக்கிறார். அவர் பொல்லாங்கினால் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. ஆகினால் கர்த்தருக்கு ஆபிரகாமிடத்தில் என்ன சொல்கிறார், உன் ஏக சுதனும் ஒரே புதல்வனுமான ஈசாக்கை எனக்கு பலியிடு என்றார். நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ என்கிறார். இவன் பெலிஸ்தர் தேசத்திலிருந்து கர்த்தர் காண்பித்த மோரிய மலைக்கு போகிறான். அந்த மோரிய மலை தான் இன்றைக்கு எருசலேம் என்று சொல்லப்படுகிறது. அந்த எருசலேமிலே சாலமோன் ஆலயம் கட்டின இடம் இந்த மோரிய மலை. அந்த இடத்திற்கு அவன் வேலைக்காரரோடு கழுதியோடு பிறகு கட்டைகளோடு ஈசாக்கோடு அதிகாலமே எழுந்து புறப்பட்டு வந்து சேர்ந்த பொழுது ஈசாக்கு கேட்கிறான், கட்டைகள் இருக்கிறதே, ஆட்டுக்கடா எங்கே என்ற பொழுது கர்த்தர் பார்த்துக்கிறான்னு சொல்லி அவனை அழைத்துக் கொண்டு போகிறான். போகிற போது வேலைக்காரத்தில் சொல்றான், நீங்க இருங்கள், நானும் என் மகனும் போய் கர்த்தரை ஆராதனை செய்து திரும்பி வருவோம் என்று விசுவாசத்தோடு சொல்கிறான். ஏனென்றால் சரீரம் செத்து போன ஒருவனுக்கு பிள்ளையை கொடுத்த கர்த்தர் பலியிடப்பட்டவனை திரும்ப உயிர்ப்பிக்க முடியாதா என்று அவன் ஒருவேளை விசுவாசித்திருக்க கூடும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவன் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்தவன் உயிரோடு எழுந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையினால் சரீரம் செத்து போனது எண்ணாதிருந்த ஆபிரகாம் தன் விசுவாச வார்த்தையை அறிக்கையிடுகிறார். அவ்விதமாக அவள் போய் வரும் பொழுது அங்கு ஒரு குறித்த இடத்துக்கு வந்து பலிபீடத்தை செய்து அவன் கட்டைகளை அடுக்கி அதன் மேல் ஈசாக்கை கட்டி கிடத்தி பட்டயத்தை எடுத்த பொழுது பிள்ளையாண்டன் மேல் ஆபிரகாமை உன் கையை போடாது என்று கர்த்தர் சொல்கிறார்.
பின்பு அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்து ஒரு ஆட்டுக்கடா குதிரையிலே சிக்கியிருப்பதை கண்டு அதை பிடித்து பலியிடுகிறான். கர்த்தர் அங்கு அவனை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாம் பெயர்சபாவுக்கு போய் அங்கே குடியிருந்தான். இவ்விதமாக அவன் அந்த தேர்விலே வெற்றி பெற்றான். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு உகந்ததை, உசிதமானதை, உன்னதமானதை, உயர்வானதை நாம் பலியிட சொல்லும் பொழுது அதை செய்வோமா என்பதுதான் இன்றைக்கு நம்மிடத்திலே கேள்வி. நமக்கு பலியிட என்ன இருக்கிறது? நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனையாக, ஜீவ பலியாக அவருக்கு ஒப்புக் கொடுங்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று நாம் வாசித்திருக்கிறோம். ஆகையினால் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஜீவ பலி என்றால் ஒவ்வொரு நாளும் நாம் சிலுவையில் அறையப்பட்ட நிலையிலே இருக்க வேண்டும். நம்முடைய சரீரம் பலியாகி கொண்டே இருக்க வேண்டும். சுயமும் மாம்சமும் உலகமும் நமக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். இந்த நிலைப்பாடுதான் ஜீவ பலி. ஆகையினால் நாம் இன்றைக்கு செலுத்துகிற ஒரு பலி இதுதான். இதுவே தேவனுக்கு பிரியமான ஆராதனை. இங்கு ஆபிரகாமிடத்திலே அந்த காரியத்தை கற்றுக்கொள்கிறோம். தன் சொந்த ஒரே குமாரனையும் கூட அவன் பலி செலுத்த முன் வந்தான். பின்பு கானான் தேசத்தில் உள்ள எபிரோன் என்னும் கீரியா தர்பாவிலே 127 வயதில் சாராள் மரித்தாள். ஆபிரகாம் சாராளுக்காக புலம்பி அழுகிறான். பின்பு மக்பேலா என்ற ஒரு குகையை அவன் 400 சேக்கல் நிறை வெள்ளியை கொடுத்து விலைக்கு வாங்கி அவளை அடக்கம் பண்ணுகிறான். இந்த இடத்தில்தான் இந்த எபிரோனில் இருக்கிற இந்த மக்பேலா கல்லறையில் ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, ரெபேக்காள், யாக்கோபு, யோசேப்பு போன்ற அனைவரும் அடக்கம் பண்ணப்பட்ட இடம். இன்றைக்கும் கூட அது ஒரு சாட்சியாக இருக்கிறது. பின்பு ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்குக்கு ரெபேக்காளை மனம் முடிக்க அவன் எலவேசரை அழைக்கிறான். எலவேசர் அங்கு லாபான் வீட்டிற்கு போய் அங்கு காரியங்களை அவன் நிறைவேற்றி ரெபேக்காளை அழைத்து கொண்டு வருகிறான். ரெபேக்காளை திருமணம் முடித்த ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி அவன் ஆறுதல் அடைகிறான். ஆபிரகாம் 175 வருடம் உயிரோடு இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அவன் மரிக்கிறான். மக்பேலா கோயிலை அவனை அடக்கம் பண்ணினார்கள். 40 வயதிலே விவாகம் செய்த ஈசாக்கு 60 வயதிலே இரட்டை பிள்ளைகளை ரெபேக்காவிடத்திலே அவன் பெற்றுக் கொள்கிறான். அதில் 2 ஜாதிகள் தோன்றுகிறார்கள். ஒன்று ஏசா வெளிவந்த ஏதோமியர், யாக்கோபு வெளிவந்த இஸ்ரவேலர். 2 ஜாதிகள் தோன்றுகிறார்கள். இந்த ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருக்கிறான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருக்கிறான். ரெபேக்காள் யாக்கோபின் பேரிலும் ஈசாக்கு ஏசாவின் பேரிலும் பட்சமாயிருந்தார்கள். காரணம், யாக்கோபு வீட்டிலே அவன் குணசாலியாக கூடாரவாசியாக இருந்து தாய்க்கு உதவி செய்தபடினாலே அங்கு தாயோடு அவன் அதிக பட்சம் பெறுகிறான். வேட்டைக்கறியை உண்டு அதன் ருசியை கண்ட ஈசாக்கு வேட்டைக்கறி கொண்டு வருகிற ஏசாவின் இடத்தில் அவன் பிரியமா இருந்தான். இன்றைக்கும் கூட வீடுகளிலே பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பிரித்து விதமாக நேசம் காண்பிப்பது, பாசம் காண்பிப்பது சரியா? கிறிஸ்து இயேசு 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். அவர்களிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணமுடையவர்கள். யாக்கோபு யோவான வானத்திலிருந்து அக்கினி இறங்கி சமரியாவில் இருக்கிற கிராமத்தை அழித்து போட முன் வந்தவர்கள். பேதுரு இயேசு சிலுவையில் அறையப்படக்கூடாது என்று சொன்னவன். பின்பு அவரை மறுதலித்தான், அவரை தூஷித்தான், சபித்தான், சத்தியம் பண்ணினான். யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்கிறவன். தேமா, நான் அவர் உயிர்த்திலிருந்து நம்ப மாட்டேன், என் விரல்களை அவர் ஆணியடித்த இடத்திலே போட்டாலுடைய என் கைகளை அவர் விழாவிலே போட்டாலே நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னவன். இன்னொன்று, இயேசு சிலுவையில் அறந்த பொழுது அன்பு சீசனாய் யோவானைத்தவன் அனைவரும் ஓடி போனார்கள். இப்படிப்பட்டவரிடத்தில் வேதம் என அவர்கள் சொல்லி இருக்கிறது, முடிவு பரிந்து அவரிடத்தில் அனுபவித்தார். இந்த சீசரிடத்திலே கர்த்தர் நடந்து கொண்ட விதம் எப்படி? இன்றைக்கு ஒரு தகப்பன், ஒரு தாய் தன் பிள்ளைகளிடத்திலே பட்சபாதம் இல்லாமல் நடக்க வேண்டும். இளையகுமாரன் கெட்டு போய் அவன் திரும்ப வந்தாலும் தகப்பனை ஏற்றுக்கொண்டான். இதெல்லாம் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற காரியம். ஆனால் இங்கு
இரண்டு விதமான பட்சம். ஒன்று, தாய் யாக்கோபிடத்திலே பட்சமாயிருந்தால், தகப்பன் மூத்த குமாரனிடத்திலே பட்சமாயிருந்தார். அங்கு அந்த நாட்களிலே பஞ்சம் உண்டான போது ஈசாக்கு பெலிஸ்தீன் ராஜா அபிமெலேக்கு இடத்தில் போய் சேர்ந்தான். அங்கு அவன் விதை வைத்த பொழுது கர்த்தர் 100 மடங்கு பலனை கொடுத்தார். அவன் துறவுகளை தோண்டி நீரூற்றுகளை தன்னுடைய ஆடு மாடுகளுக்காக அவன் உண்டாக்கின பொழுது அந்த கேராரூர் மேய்ப்பர் தங்களுடைய என்று வாக்குவாதம் பண்ணினார்கள். ஏசேக்கு சித்னா என்று அவர்களுக்கு பெயரிட்டு அதை அவர்களிடத்திலே கொடுத்து விட்டு இன்னொரு இடத்திலே துறவை தோண்டினான். அங்கு யாரும் விவாதம் பண்ணாதபடினால் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். விதமாக ஈசாக்குடைய காலங்கள் போய் கொண்டிருந்தது. அன்று ராத்திரியிலே கர்த்தர் ஈசாக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாய் ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அங்கே ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை அவன் தொழுது கொண்டு தன் கூடாரத்தை போட்டான். ஈசாக்கின் வேலைக்காரர் அங்கும் ஒரு துறவை வெட்டினார்கள். அங்கு தண்ணீரை கண்ட பொழுது அதற்கு சேபா என்று பெயரிட்டான். அதுதான் இன்றைய நாள் வரைக்கும் அழைக்கப்படுகிற பெயர் சேபா. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் சமாதானமோடு செய்வார் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறபடி அபிமெலேக்கு தன்னுடைய நண்பன் அபிசாத் மற்றும் தன்னுடைய சேனாபதி பிகோலுடன் வந்து ஈசாக்குடன் சமாதான உடன்படிக்கை செய்கிறான். ஒரு நேரத்திலே துரத்தி விட்டவர்கள் இன்றைக்கு அடைக்கலமும் உடன்படிக்கை செய்ய வருகிறார், அடைக்கலம் தேடி வருகிறார். ஏசா 40 வயதான போது ஏத்தியரின் குமாரத்தியாகிய யூதித் பஸ்மாத்தை விவாகம் பண்ணினார். அவள் இருவரும் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவா இருந்தார். இன்றைக்கு பெயர் வைப்பதிலே நம்ம மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் தன் மகளுக்கு யூதித் என்று பெயர் வைத்திருக்கிறார். இந்த யூதித் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவா இருந்த மருமகள். இந்த பெயரை ஒரு ஊழியக்காரனை வைத்திருக்கிறார். அறியாமல் பெயர் நன்றா இருக்கிறது சொல்லி நான் வைத்து விடக்கூடாது. கர்த்தர் நம்முடைய குணநலங்களை வைத்துத்தான் நமக்கு பெயர் வைக்கிறார். பின்பு ஈசாக்கு முதிர் வயதானான். அவன் கண்கள் இருளடைந்தது. அவன் தன்னுடைய மரண காலம், அந்திம காலம் வந்தது என்று அறிந்து அவன் ஏசாவை அழைத்து, நீ இன்றைக்கு எனக்கு வேட்டையாடி நன்கு சமைத்து கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் வேட்டையாட போய்விட்டான். இதை கேட்ட ரெபெக்காள் இந்த ஆசீர்வாதம் குணசாலியும் கூடாரவாசியுமான யாக்கோபுக்கு கிடைக்கட்டும் என்று விரும்பினார். இது தேவனுடைய சித்தமும் கூட. அதனால் அவள் ஆட்டுத்தோளின் முடியை எடுத்து அவனுக்கு போர்த்து நன்கு சமைத்து கொடுத்த பொழுது ஈசாக்கிடத்திலே தான் ஏசா என்ற பொய் சொல்லி யாக்கோபு தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். பின்பு வந்த ஏசா இதை அறிந்து, என் தகப்பன் இறந்த பிறகு என் சகோதரனாய் யாக்கோபை நான் கொன்று போடுவேன் என்று தன் உள்ளத்திலே சொன்னான். ஆனால் இந்த சதியானது, இந்த பகையானது ரெபெக்காளுக்கு வெளிப்படுத்தப்பட்டு அவன் தன் குமாரன் யாக்கோபை அழைத்து, நீ என் சகோதரனாகிய லாபானிடத்திலே போய் அங்கே பெண் கொள்வாயாக. இந்த யூதித்தும் இந்த பிஸ்மாத்தும் அவர்கள் எனக்கு மனநோவா இருக்கிறார்கள், என் உயிர் இருந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி, என் உயிர் எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்று சொல்லி வருத்தத்தோடு அங்கே யாக்கோபை தன்னுடைய சகோதரன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். பயணப்பட்டு வருகிற யாக்கோபை கர்த்தர் சந்திக்கிறார். ஒரு இடத்திலே அவன் பெத்தேல் லூஸ் என்று அந்த இடம் அழைக்கப்படுகிறது. அந்த இடத்திலே அவன் ராத்திரியிலே படுத்துக்கொண்டு ஒரு கல்லை எடுத்து நித்திரை செய்த போது தூதர்கள் ஒரு ஏணியிலே ஏறுவதும் இறங்குவதுமாக காண்கிறான். பின்பு அவன் விழித்து எழுந்து, இது கர்த்தருடைய வீடு, தேவனுடைய இது வானத்தின் வாசல் என்று சொல்லி அதுக்கு பெத்தேல் என்று பெயரிடுகிறான். இங்குதான் கர்த்தர் பேசுகிறார், நான் உன் தகப்பனாய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். ஈசாக்கோடு என்ன சொன்னார்? நான் உன் தகப்பனாய ஆபிரகாமின் தேவன் என்றார். இப்பொழுது ஈசாக்கின் மகன் யாக்கோபிடத்திலே நான் உன் தகப்பனாய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய கர்த்தர் என்கிறார். தேவனாய கர்த்தர் நம்மிடத்திலே என்ன சொல்கிறார்? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்கிறார். இவர் மனிதனுடைய பெயரை தனக்கு முன்பாக போட்டு தன்னை கர்த்தர் என்று பின்பாக சொல்லுகிற தேவன் உலகத்தில் யார் உண்டு? இன்றைக்கு பிள்ளைகளுடைய பெயர்கள் விளங்கும்படியாக பெற்றோர் இருக்க வேண்டும். பிள்ளைகள் நன்கு வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும். கர்த்தர் எவ்விதமாய் சொல்கிறார்? நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன் என்கிறார்.
அவர் சொல்கிறார், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு நான் உன் சந்ததிக்கு தருவேன், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், உனக்குள் உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, நான் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும்போது உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு விழித்து மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்று சொல்லி, இதை நான் அறியாதிருந்தேன் என்கிறான், இது வானத்தின் வாசல் என்கிறான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நம்முடைய அனுபவம் இத்தகைய அனுபவமா இருக்க வேண்டும். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். இங்கு யாக்கோபுக்கு கர்த்தர் தன்னை அறிமுகம் செய்கிறார். அவன் என்ன சொல்கிறான்? இப்படியெல்லாம் செய்தால்தான் இவர் எனக்கு தேவன் என்கிறார். இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார், நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதனால் அல்லவா என்னை தேடுகிறீர்கள், நித்திய ஜீவனுக்காக கிரியை நடப்பியுங்கள் என்று சொல்கிறார். இன்றைக்கு நாம் எதற்காக கர்த்தரை தேடுகிறோம்? நித்திய வாழ்விற்காக கர்த்தரை தேட வேண்டும். சமாதானத்திற்காக, ஆசீர்வாதங்களுக்காக நாம் தேடுவது அவசியம்தான். ஆனால் நம்முடைய அல்டிமேட் எய்ம், இறுதி நோக்கு என்னவென்றால் இயேசுவை போல நாம் மாறி இயேசுவோடு இருக்க வேண்டும். அதுதான் இங்கு யாக்கோபு இந்த பூமிக்குரிய காரியங்களை சொல்லி இவ்விதமாய் செய்தால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்கிறார். வேறு எனக்கு தரும் எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசமமாக செலுத்துவேன் என்கிறான். இந்த தசமவாகம் ஆபிரகாம் கொள்ளையாடின பொருள்களை அவன் 10 ஒன்றை கொடுத்து மெல்கிசேதேக்கு கொடுத்ததை ஈசாக்கு நினைப்பூட்டி இருக்க வேண்டும். இதை அறிந்தவனாக நீர் கடவுளாய் இருந்தால் இவையெல்லாம் நீர் செய்ய வேண்டும், நானும் அதே போல உமக்கு செய்ய வேண்டியதை செய்வேன், 10 ஒன்று நான் கொடுப்பேன் என்று அவன் ஒரு பொருத்தனை செய்கிறான். பின்பு அவன் 16 செல்கிறான். லாபானை சேர்ந்து வேலை செய்யும் பொழுது அவனுடைய தாய்மாமன் சொல்கிறார், நீ என்னுடைய மருமகன், நீ இங்கு சும்மா வேலை செய்ய வேண்டாம், உனக்கு என்ன வேண்டும் கேள் என்ற போது அவன் சொல்கிறான், உடைய இளைய மகள் ராகேல் எனக்கு திருமணம் செய்ய வேண்டும், அதற்கான நான் 7 வருடம் இடத்திலே பணி செய்கிறேன் என்று அவன் நிர்ணயித்துக் கொள்கிறான். 7 வருடம் நிறைவேறின பொழுது அன்று இரவிலே ராகேலை கொடாமல் மூத்த மகள் லேயாளை கொடுக்கிறான். காலையில எழுந்து யாக்கோபு அதிர்ச்சியோடு, இதென்ன நான் ராகேலை கேட்டதற்கு நீர் லேயாளை ஏன் கொடுத்தீர் என்று சொல்லி கேட்டதற்கு, இவ்விடத்து வழக்கம் மூத்தவள் இருக்க இளையவளை கொடுக்க முடியாதாகினால் இவனுக்காக நீ 7 வருடம் வேலை செய் என்று சொன்ன பொழுது அவளுடைய 7 நாளை நிறைவேற்றின பின்பு ராகேலும் அவனுக்கு கொடுக்கப்படுகிறாள். அவன் லேயாளை பார்க்க ராகேலிடத்தில் அதிக அன்பாய் இருக்கிறான். லேயாள் தான் அசட்டை பண்ணப்படுவதை அறிந்த பொழுது கர்த்தரிடத்திலே ஜெபித்தாள். அப்பொழுது அவளுக்கு ரூபன், சிமியோன், லேவி, யூதா என்று 4 குழந்தைகளை கர்த்தர் தருகிறார். ராகேல் யாக்கோபிடம் தனக்கும் பிள்ளை பேர் வேண்டும் என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணின பொழுது யாக்கோபு ராகேலிடம் கோபம் கொண்டு சொல்கிறான், நான் தேவனா, நானா உன் கற்பத்தை அடைத்திருக்கிறேன், கர்த்தரெல்லாம் உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார் என்று சொல்லி அவளை கோபிக்கிறான். நேசித்த ராகேலை இப்பொழுது அவன் கோபிக்கிறான். ராகேல் தன் வேலைக்காரிய பில்காலை யாக்கோபுக்கு கொடுத்தால் அவள் வாயிலாக யாக்கோபுக்கு தான், நப்தலி என்ற 2 சந்ததி பிறக்கிறார்கள். பின்பு லேயாள் தன் வேலைக்காரியாய் சில்பாலை யாக்கோபுக்கு கொடுத்த போது சில்பால் வழியாக காப், ஆசேர் என்று 2 சந்ததியை பிறக்கிறார்கள். பின்பு லேயாள் வழியாக இசக்கார், செபுலோன் என்ற 2 குமாரர்களும் தீனாள் என்ற குமாரத்தையும் பிறக்கிறார்கள். லேயாளுக்கு மொத்தம் 7 பிள்ளைகள், அதிலே ஒரு பிள்ளை பெண் பிள்ளை, டயனா என்பார்கள். தேவன் ராகேலுக்கும் செவி கொடுத்தார், அவள் யோசேப்பை பெற்றாள். கர்த்தர் என்னுடைய நிந்தை நீங்க செய்தார் என்று சொல்லி அவள் பெருமிதம் அடைகிறாள். யாக்கோபு மிகவும் விருத்தி அடைகிறான். திரளான ஆடுகளும் வேலைக்காரர்களும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனாக அவன் மாறுகிறான். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அத்தோடே அவர் வேதனையை கூட்டார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இங்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தேடின யாக்கோவுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் கிடைத்தன. அவன் வேண்டியபடியே கர்த்தர் அவன் வேண்டியபடி ஆடுகளை கொடுத்தார், வேலைக்காரர்களை கொடுத்தார், கேடிகை கழுதிகளும் ஒட்டகங்களையும் கொடுத்தார். அவையில் அவன் விரும்பின அனைத்தையும் கர்த்தர் கொடுத்தார். லாபானுடைய குமாரர் யாக்கோபின் மேல் பொறாமை கொள்ளும்படியாக அவனுடைய முகநாடி வேறுபடுவதற்கு காரணம், யாக்கோபு ஒரு விசேஷித்த பலவர்ண வஸ்திரத்தை செய்து யோசேப்புக்கு போட்டு விட்டான்.
தங்களுக்கு ஒரு சிறப்பான காரியத்தை ஒதுக்கி செய்யாதபடி அவனுக்கு மட்டும் செய்கிறாரே என்று சொல்லி, குறிப்பாக இந்த வேலைக்காரின் பிள்ளைகள் பில்கால் பெற்ற தான் நப்தலியும் சில்பால் பெற்ற காத் ஆசர் என்ற அவர்கள் துன்மார்க்கராய் இருந்தார்கள். அந்த துன்மார்க்கத்தை அவன் தகப்பனிடத்துக்கு சொல்லி வருவான். அங்கு அவர்கள் இந்த வஸ்திரங்களை எல்லாம் பார்த்து அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் என்று நான் பார்க்கிறோம். ஒரு முறை அவன் சீகேருக்கு ஆடுகளை மேய்க்க போயிருந்த சகோதரரை பார்க்கும்படி அவன் அனுப்பி வைத்தான். அப்படி யோசேப்பு அவர்களை பார்க்க போகிறான். அவர்கள் அவனை பார்த்து, இதோ இவன் சொப்பனக்காரன் வருகிறான், இவன் சொப்பனம் காண்கிறவன் என்று சொல்லி அவனை மிகவும் வெறுத்தவர்களாக அவனை பகைத்தார்கள். விதமாக அவனுடைய காலங்கள் நிறைவேறிக் கொண்டிருந்த பொழுது யோசேப்பு அவன் மீதியானிடத்திலே விற்கப்படுகிறான். அவர்கள் அவனை போத்திபாரிடத்திலே எகிப்திலே விற்கிறார்கள். போத்திபார் அவனை தன் வீட்டு அனைத்துக்கும் அவனை எஜமானாக வைக்கிறான். அப்பொழுது போத்திபார் மனைவி அவன் மேல் கண் போட்டு அவனை வயப்படுத்த நினைக்கிறாள். அப்பொழுது அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போகிறான். இப்பொழுது அவனுடைய மனைவி போத்திபாரை பார்த்து சொல்கிறாள், நீ சரச உண்ணும்படிக்கு அவனை கொண்டு வந்தீரே என்று சொல்லி அவனை குற்றப்படுத்துகிறாள். அப்பொழுது அவன் சிறையிலே யோசேப்பை போடுவிக்கிறான். யோசேப்பு சிறையிலே இருக்கும் பொழுது அங்கு 2 குற்றம் சாட்டப்பட்ட 2 பேர் வருகிறார்கள். ஒருவன் பானபாத்திரக்காரன், மற்றொருவன் சுயம்பாகி. இந்த சுயம்பாகி என்பவன் ரொட்டி சுடுகிற, அப்பம் சுடுகிற வேலையை செய்பவன். பானபாத்திரக்காரன் பார்வோனுக்கு திராட்சை ரசத்தை சுத்திகரித்து அவன் கொடுத்து சந்தோஷப்படுத்துகிறான். அவர்கள் இருவரிடத்துல ஏதோ தவறு நடந்தபடியால் இருவரும் சிறைக்கு அனுப்பப்படுகிறார். அவர்கள் அங்கு வந்து கனவு காண்கிறார். என்ன கனவு என்றால், ஒரு திராட்சை செடி அந்த பானபாத்திரக்காரன் காண்கிறான். அதிலே 3 கிளைகள் இருக்கின்றன, அதிலே மலர்கள் இருக்கின்றன, முதிர்ந்த கனிகள் இருக்கின்றன. அவன் அந்த கனியை எடுத்து பிழிந்து பாத்திரத்திலே பார்வோனுக்கு கொடுப்பதாக கனவு. இன்னொரு கனவு, 3 வெள்ளை கூடையிலே பழைய சில பொருட்கள், உணவுப் பொருட்கள், ரொட்டிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதை சுமந்து கொண்டு சுயம்பாகி போகிறான். ஆனால் வானத்து பறவைகள் அதன் மேல் இறங்கி அதை சாப்பிடுகின்றன. இதுதான் அவனுடைய கனவு. இது இரண்டுக்கும் யோசேப்பு விளக்கம் கொடுக்கிறான். 3 நாளிலே திரும்பவும் நீ பார்வோன் சமூகத்திலே பானபாத்திரக்காரனாய் நிற்பாய். சுயம்பாகியின் தலைவனை பார்த்து சொல்கிறான், 3 நாளிலே உன்னை பார்வோன் தூக்கிலே போடுவார், நீ தண்டிக்கப்படுவாய் என்று சொல்றான். அதன்படியா நடக்கிறது. அப்பொழுது பானபாத்திரக்காரன் ரிலீஸ் ஆகி அவன் விடுதலையாகி செல்லும் பொழுது யோசேப்பு சொல்கிறான், நீ என்னை நினைத்துக்கொள், எனக்கு இறங்கு, நான் இங்கு குற்றவாளிகளோடு சிறைச்சாலையிலே இருக்கிறேன் என்று சொல்லி அனுப்புகிறான். ஆனால் அவனோ அங்கு போய் மறந்து விட்டான். 2 வருடங்கள் சென்ற பின்பு பார்வோன் அவன் ஒரு கனவு காண்கிறான். அந்த கனவிலே 7 கொழுத்த பசுக்கள் நைல் நதியிலிருந்து ஏறி புல் மேய்கிறது. 7 எலும்பும் தோலுமான கேவலமான பசுக்கள் அவைகள் அந்த கொழுத்த பசுக்களை சாப்பிட்டு விடுகின்றன. இந்த கனவை கண்டு அவன் விழித்துக் கொள்கிறான். திரும்ப தூங்க அவன் முயற்சித்த பொழுது 2வது கனவு வருகிறது. அதிலே அரிக்கட்டுகள் அங்கு உயர்ந்த நிலையிலே காணப்படுகின்றது. 7 அரிக்கட்டுகள். அதே வேளையிலே 7 சாவிகள் அந்த கதிர்களை சாப்பிடுவதை போல ஒரு கனவு. இதை கண்டு அவன் முழித்து அவன் பயந்தான். இது என்ன என்று சொல்லி கேட்ட பொழுது யாரும் அதற்கு விளக்கம் கொடுக்க முடியவில்லை. அப்பொழுதுதான் பானபாத்திரக்காரனுக்கு யோசேப்புடைய ஞாபகம் வருகிறது. அவன் யோசேப்பிடத்திலே பார்வோனிடத்திலே சொன்ன பொழுது யோசேப்பு அவனை வரவழைத்து அவனை சுத்திகரித்து அவனுக்கு நல்ல வஸ்திரத்தை உடுத்தி பார்வோனிடத்திலே கொண்டு வந்து அவனை விட்டார்கள். அப்பொழுது அவன் அந்த கனவின் அர்த்தத்தை சொல்கிறான். 7 பசுக்களும் 7 கதிர்களும் அவைகள் பசுமையான செழுமையான காலங்கள். அந்த 7 கேவலமான பசுக்களும் 7 சாவிகளும் அவைகள் வறட்சியான காலங்கள்.
இவைகள் புசித்து விட்டன என்றால் அந்த 7 வருடங்கள் செழுமையான காலங்களிலே சேகரித்து வைக்கப்படுகிற தானியங்கள் பஞ்சமான அந்த 7 வருடங்களிலே பட்சிக்கப்பட்டு போகும் என்பதற்கான அடையாளம் என்ற பொழுது பார்வோன் மிகவும் அகமகிழ்ந்து யோசேப்பை அவன் ஆசீர்வதித்து அவன் சொல்கிறான், நீ எனக்கு அடுத்த நிலையில் வைக்கப்படுகிறாய், இதோ உன்னை எய்த்து முழுவதுக்கு நான் அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி அவனுக்கு தன்னுடைய முத்திரை மோதிரத்தை போட்டு மெல்லிய வஸ்திரத்தை தரிப்பித்து அவனை தேசத்திலே உலாவர செய்து இவனை தண்டனித்து பணியுங்கள் என்று சொல்லி அவன் உயர்த்துவதை நாம் பார்க்கிறோம். இந்த காரியம் என்னவென்றால், ஒரு மனிதன் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது பரிசுத்தமாய் வாழ அவன் முயற்சிக்கும் பொழுது அவனை கர்த்தர் உயர்த்துகிறார் என்பதற்கு இது ஒரு அடையாளம். கர்த்தர் இவ்விதமாக பார்வோனின் வாயிலாக அரசாங்கத்திலே அவனை உயர்த்துகிறார். எய்த்து தேசம் முழுமைக்கு அதிகாரியாக்கி முத்திரை மோதிரத்தை கொடுத்து மெல்லிய வஸ்திரம் கொடுத்து பொன் சரப்பணி அணிவிக்கும் பொழுது அவன் அரசியலிலே அவன் முக்கியப்படுத்தப்படுகிறான். பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் என்று சொல்லலாம். அடுத்ததாக தன்னுடைய 2வது ரதத்தில் ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று சொல்கிறார். இது எய்த்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்க பார்வோன் அதிகாரியாக்குகிறான். இது சோசியல் எம்பவர்மெண்ட், சமுதாயத்திலே அவனை அதிகாரியாக்குவது. 3வதாக யோசேப்புக்கு சாப்நாத் பண்ணையா என்று பெயரிட்டு ஆஸ்நாத் என்னும் போத்திபிரா ஆசாரியனின் மகளை அவன் மனமுடித்து கொடுத்தான். இது ரிலிஜியஸ் எம்பவர்மெண்ட். இது மத சார்பாக அவனை அதிகாரியாக்குகிறான். 3 நிலையிலே யோசேப்பு உயர்த்தப்படுகிறான். அரசியலிலே உயர்த்தப்படுகிறான், சமுதாயத்திலே உயர்த்தப்படுகிறான், மத சார்பாகவும் உயர்த்தப்படுகிறான். இந்த 3 நிலைகளிலும் அவன் அதிகாரியாக வைக்கப்படுகிறான். இன்றைக்கு இந்த எம்பவர்மெண்ட் என்ற வார்த்தை ரொம்ப அவசியம். இன்றைக்கு ஜனாதிபதியை ரப்பர் ஸ்டாம்ப் என்கிறார்கள், கவர்னரை ரப்பர் ஸ்டாம்ப் என்கிறார்கள். பெயருக்குத்தான் அவர்கள் எம்பவர் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒளி அவரிடத்தில் எந்த அதிகாரம் இல்லை என்று. அந்த போலியான அதிகாரங்கள் இங்கு யோசேப்புக்கு தரப்படவில்லை. உண்மையான மெய்யான அதிகாரம் பார்வோனால் யோசேப்புக்கு வழங்கப்பட்டது. இன்றைக்கு வீட்டிலே இந்த நிலைப்பாடு என்ன? பிள்ளைகளிடத்திலே பொறுப்புகளை தர வேண்டும், அவர்களை எம்பவர் பண்ண வேண்டும், அவர்களை அதிகாரமுடையவர்களாக மாற்ற, பொறுப்புள்ளவர்களாக மட்டுமல்ல அதிகாரமுடையவர்களாக மாற்ற வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் என்றைக்கு அதிகாரம் செய்ய முடியும்? அவர்கள் எப்பொழுதுமே அடிமையிலாகவே இருக்க அழைக்கப்பட்டது என்று எண்ணக்கூடாது. ஏனென்றால் வேதம் சொல்லி இருக்கிறது, ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இங்கு யாக்கோபு பின்பாக தன்னுடைய ஆசீர்வாதங்களை கொடுப்பதை பார்க்கிறோம். எம்பவர்மெண்ட் என்பது மிக அவசியம். இன்றைக்கு கூட நிறைய நிறுவனங்களிலே, ஸ்தாபனங்களிலே, திருச்சபைகளிலே எம்பவர்மெண்ட் சரியாக பண்ணாத பொழுது செயலற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பொறுப்பிலே உட்கார வைக்கப்படுவார்கள், ஆனால் அவர்களால் செயல்பட முடியாது. அவர்கள் இன்னொருவர் ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பார். இதெல்லாம் மாய்மாலமான பொய்யான ஒரு துஷ்பிரயோகமான அதிகார சூழ்ச்சிகள். இப்படிப்பட்ட காரியங்கள் பரிசுத்த தேவனுடைய ராஜ்யத்திலே காணப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரத்தில் நான் உங்களை அனுப்புகிறேன், சகல நாட்கள் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தினாலே நீங்கள் வியாதியை சுகமாக்குவீர்கள், நாமத்தினாலே நீங்கள் அனைத்து அற்புதங்களையும் செய்வீர்கள் என்று சொல்லி கர்த்தர் அவளை அனுப்புகிறார். இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். இதுதான் எம்பவர்மெண்ட். இன்றைக்கு இந்த நிலைப்பாடு மிகவும் அரிதா இருக்கு, எங்கும் சரியா பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு வகையிலே முழுமையான அதிகாரத்தை கொடாதபடிக்கு சில வீழ்ச்சி அடைவதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தி வைப்பார். இந்த சூழ்ச்சி தேவனுடைய ராஜ்யத்தில், தேவனுடைய ஊழியத்தில் இருக்கக்கூடாது. பின்பு அவன் யோசேப்புக்கு சாப்நாத் பண்ணை என்ற பெயரை வைத்து அவன் உயர்த்தப்பட்ட பொழுது அந்த 7 வருடங்கள் அவன் பண்டகசாலையை கட்டி தானியங்களை சேர்த்து வைக்கிறான். இதன் விளைவாக பஞ்சகாலம் வந்த பொழுது சகல தேசத்தாரும் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு அவனிடத்திலே வந்தார்கள். யாக்கோபு தன் மகன் பென்யமீனை தவிர 10 குமாரரையும் தானியம் கொள்ளும்படியாக எகிப்துக்கு அனுப்பி வைக்கிறான். இங்கு தன் சகோதரரை பார்த்தாலும் யோசேப்பு அதை காட்டிக்கொள்ளாமல் ஒரு அதிகாரி போலவே அவன் இருக்கிறான். காரணம், தன்னுடைய சகோதரர்கள் எவ்வளவு
பொல்லாத வகை உணர்வையும் விரோதங்களையும் உடையவர் என்பதை அவர்களாகவே அறிந்து அவர்கள் மனம் திரும்பும்படியாக இந்த ஒரு சிறிய வேறுபட்ட ஒரு நிலைப்பாட்டை அவன் கையில் எடுக்கிறான். அப்பொழுது யோசேப்பு அவளை பார்த்து சொல்கிறான், நீங்கள் வேவுக்காரர்கள், எனவே உங்களில் ஒருவன் கட்டுவிக்கப்படட்டும், நீங்கள் போய் இளையகுமாரன் இருக்கிறான்னு சொன்னீர்களா, அவனை அழைத்துக் கொண்டு வந்தால்தான் இங்கு கட்டப்பட்டவனை நான் விடுவிப்பேன் என்று சொல்லி அவருடைய சாக்கிலே தானியங்களை நிரப்பி அவள் கொடுத்த பணத்தை அதிலே போட சொல்லி அவளை அனுப்பும் முன்பாக சிமியோனை பிடித்து கட்டுவிக்கிறான். அவர் எல்லாரும் தங்களுடைய தானியங்களை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அவளுக்கு தெரியாது அவள் கொடுத்த பணம் அந்த சாக்கிலே திரும்ப போடப்பட்டிருக்கிறது என்பது அவளுக்கு தெரியாது. அவர்கள் வீட்டிலே போய் யாக்கோபை சந்தித்து அந்த சாக்குகளை திறந்த பொழுது தானியங்கள் மட்டுமல்ல, அவர்கள் கொண்டு வந்த பணமும் அதிலே இருந்தது. அவர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைகிறார்கள். யாக்கோபு செய்தி அறிந்து, ஏற்கனவே நான் யோசேப்பை இழந்து விட்டேன், இப்பொழுது அவன் சகோதரன் பென்யமீனை நான் இழக்க வேண்டுமோ என்று சொல்லி அவன் புலம்பி பதைக்கிறான். இப்பொழுது தானியங்களை எடுத்து அவர்கள் புசிக்கிறார்கள். காலங்கள் செல்கின்றன, மறுபடியும் பஞ்சம் கொடிதாகிறது. இவ்வளவு தானியம் எல்லாம் செலவழிந்து போகிறது. அப்பொழுது ரூபனும் யூதாவும் பென்யமீனை திரும்ப கொண்டு வர உத்தரவாதம் பண்ணி அவனை அழைத்து செல்கிறார்கள். வந்தோருக்கு வரிசைப்படி அவன் யோசேப்பு அமர செய்கிறான். இவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது. யார் யார் வரிசையாய் பிறந்தவர்கள் வரிசைப்படி அவன் அமர செய்கிறான். அவளுக்கு உணவளிக்கிறார்கள். அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆச்சரியப்பட்டு அவர்கள் உணவறிந்து மகிழ்கிறார்கள். இப்பொழுது திரும்பவும் அவர்கள் புறப்பட்டு செல்ல வேண்டும். சிமியோனை கட்டவிழ்த்து அவனுக்காக ஒரு சாக்கு எடுத்து அவனுக்கு தானியத்தை நிரப்பி திரும்ப அவர்கள் கொண்டு வந்த பணத்தை அதிலே போட்டு பென்யமீன் சாக்கிலே மட்டும் தான் பானம் பண்ணுகிற திராட்சரசம் பானம் பண்ணுகிற அந்த வெள்ளி பாத்திரத்தை அதில் போடும்படி யோசிப்பு உத்தரவு சொல்கிறான். அதன்படி விசாரணைக்காரர்கள் எல்லாருடைய சாக்கிலும் தானியங்களை நிரப்புகிறார்கள். அவர்கள் கொண்டு வந்த பணத்தை போட்டு விட்டார்கள். ஆனால் பென்யமீன் சாக்கிலே மட்டும் பணத்தை மட்டுமல்ல, தானியத்தை மட்டுமல்ல, யோசேப்பு பானம் பண்ணுகிற வெள்ளி பாத்திரத்தை போடுகிறார்கள். இப்பொழுது அவர்கள் அதிக அளவு இழந்து புறப்பட்டு போன பொழுது விசாரணைக்கர்த்தனை நோக்கி யோசேப்பு சொல்கிறான், நீ போய் அவர்களை பிடித்துக் கொண்டு வா என்கிறான். அப்பொழுது துரிதமாக வந்த விசாரணைக்காரன் அவர்களை நிறுத்தி, நீங்கள் என் எஜமானுடைய பாத்திரத்தை களவாடி கொண்டு போவது என்ன என்று சொல்லி அவருடைய சாக்குகளை பிரித்து பார்த்த பொழுது அது பென்யமீனுடைய சாக்கிலே இருந்ததை கண்டு திரும்ப அவர்களை பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் பிரமித்து பயந்து நடுங்கி அச்சத்தோடும் பயத்தோடும் என்ன நடக்குமோ என்று சொல்லி திகைப்போடும் அவர் வந்த பொழுது யோசிப்பு இதற்கு மேல் தன்னை அடக்க கூடாமல் அவனுவோ என்று சத்தமிட்டு அழுகிறான். அவனுடைய அழுகையின் சத்தத்தை எகிப்தியர் யாவரும் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். அப்படி என்றால் அவனுடைய சத்தம் எவ்வளவு பெரிய ஓலமாய் இருந்திருக்க வேண்டும். அவன் ஒரு பாசமுள்ள அற்புதமான சகோதரன். தன்னை விரோதித்து அவர்களை அவன் நேசித்தான். ஆனால் அவன் தன்னை அடக்கக்கூடாமல் அவன் சத்தமிட்டு அழுதான். பின்பு அவன் தன்னை வெளிப்படுத்துகிறான். நான் யோசேப்பு என்று சொல்லி அவளை வரவழைத்து ஒவ்வொருவரையும் முத்தமிட்டு கட்டி அணைத்து அவளை கட்டி அழுதான். கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். பென்யமீனை பார்த்த பொழுது அவன் கழுத்தை கொண்டு மிகவும் அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். பென்யமீனும் அழுதான் என்று பார்க்க விதமாக சகோதரர்கள் வந்தார்கள் என்று அறிந்த பார்வோன் அவன் ஊழியக்காரரும் சந்தோஷம் அடைந்தார்கள். யோசேப்புடைய உடன் பிறந்தவர்கள் வந்திருக்கிறார் என்று கேட்டு பார்வோனும் அவனுடைய ஊழியக்காரர் மிகவும் சந்தோஷம் அடைந்தார்கள். அப்போது பார்வோன் கட்டளையிடுகிறான், தானிய பொதிகளை வண்டிகளிலே ஏற்றி யாக்கோபு இருக்கும் இடத்திற்கு கொண்டு செல்லவும், அங்கு இருக்கிற குடும்பத்தார், அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய பேரன் பேத்திகள் யாவரையும், பெண்கள் யாவரையும் திரும்ப இழுத்து கொண்டு வந்து அதன் கனிகளை புசிக்கும்படியாக, பஞ்சம் கொடுமையா இருக்கிறபடினாலே அங்கு தவிப்பு உண்டாகாதபடிக்கு இங்கு சந்தோஷப்படும்படியாக அவர்களை அழைத்துக் கொண்டு வர பார்வோன் கட்டளையிடுகிறான். இவர்கள் பொதிகளை ஏற்றுக்கொண்டு மிகவும் மகிழ்ச்சியோடு யாக்கோபை பார்த்து சந்தித்து இதை சொன்ன பொழுது யாக்கோபு முதலிலே அவனுடைய ஆவி மூர்ச்சை அடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. பின்பு அவனுடைய ஆவி உயிர்த்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்பேற்பட்ட நம்ப முடியாத காரியமாய் இருக்கிறது என்று சொல்லி அவன் மூர்ச்சை அடைந்தான். பின்பு அவனுடைய ஆவி உயிர்த்தது.
நான் மரணமடையும் முன்னே போய் யோசேப்பை காண்பேன் என்று சொல்லி அவன் சந்தோஷப்படுகிறான். யாக்கோபும் அவன் பிள்ளைகள் குடும்பத்தாரும் ஆடு மாடுகளையும் அவர் சம்பாதித்த சகல பொருட்களும் சேர்த்து கொண்டு பெயர் சபாவுக்கு வருகிறார்கள். அந்த பெயர் சபாவிலே தான் ஏற்கனவே ஆபிரகாம் ஈசாக்கு பலி செலுத்தின இடம். அங்கு தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு அவன் பலியிடுகிறான். கர்த்தர் ராவிலே யாக்கோபுக்கு தரிசனமாகி சொல்கிறார், யாக்கோபே, நீ பயப்படாதே, நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்திலே போக அஞ்ச வேண்டாம். நான் அங்கு உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று கர்த்தர் அவனோடு பேசினார். கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட யாக்கோபு தொடர்ந்து எகிப்தை நோக்கி பயணப்படுகிறான். இடைவெளியிலே யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அவன் எகிப்தின் தலைநகரத்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிற வழியிலே யாக்கோபை அவன் சந்திக்கிறான். அவன் யாக்கோபை சந்தித்த உடனே அவன் கழுத்தை கட்டி கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். யோசேப்பு எப்பொழுதும் கண்ணீர் ஒடித்துக் கொண்டே இருக்கிற ஒரு மென்மையான இருதயம் உடையவன். அவன் பாசத்தால் நிறைந்தவன். அவன் தகப்பனுடைய கழுத்தை கட்டி கொண்டு விடாமல் அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பின்பு தன் தகப்பனையும் தன் சகோதரனையும் பார்த்து அவன் சொன்னான், யோசேப்பு, நீங்கள் கோசேன் நாட்டிலே குடியமர்த்தப்படும்படி நாங்கள் மேய்ப்பர்கள் என்ற தெரிவியுங்கள். அப்பொழுது பார்வோன் உங்களை கோசேன் தேசத்திலே குடியமர்த்துவான். நைல் நதி பாய்கிற இடம், அந்த இடம் செழுமையான இடம். உங்கள் ஆடு மாடுகள் அங்கு மேய்ச்சலுக்கு ஏற்ற இடம். நீங்களுமே எகிப்துக்குள்ளாக வந்து விடாதபடிக்கு எகிப்தின் புறம்பே, நீங்கள் எகிப்தின் எல்லைகளுக்குள்ளாக, அதே சமயத்தில் எகிப்துக்கு புறம்பான இடத்திலே நீங்கள் இருந்தால் அது நல்லது என்று சொல்லி அவன் திட்டமிட்டு அதை அறிவிக்கிறான். ஏனென்றால் மேய்ப்பர்கள் எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள். ஆகையினால் அவர்கள் தேசத்துக்குள் வராதபடிக்கு அவர்கள் தேசத்துக்கு புறம்பே இருக்கிற நைல் நதி படுகையிலே கோசன் தேசத்திலே அவர்கள் குடியமர்த்தப்பட்டார்கள். இங்குதான் 430 வருடம் இஸ்ரவேலர்கள் தங்கள் நாட்களை செலவழித்த காலம். அந்த பகுதியில் தான் அவர்கள் செங்கல் சுடுவதற்கான வேலைகளை செய்தார்கள். யாக்கோபு எகிப்து தேசத்திலே 17 வருஷம் இருந்தான். 147 வருடம் யாக்கோபு வாழ்ந்தான். தன்னை எபிரோனின் மக்பேலா குகையிலே மரித்த பிறகு அடக்கம் பண்ணும்படி அவன் யோசேப்பிடத்திலே வேண்டி கேட்டுக்கொண்டான். யாக்கோபுக்கு வருத்தம் உண்டாயிற்று என்று அறிந்த யோசேப்பு மனாசே, எப்பிராயிம் தன் 2 குமாரர்களையும் அழைத்துக் கொண்டு கோசன் தேசத்திலே இருக்கிற யாக்கோபை பார்க்கும்படி விரைந்து போனான். யாக்கோபு அவர்களை கண்டவுடனே அவர்களை முத்தம் செய்து அணைத்துக் கொண்டான். காரணம், தான் நேசித்த ராகேலுடைய மகன் யோசேப்பு, தான் நேசித்த ராகேலுக்கும் தனக்கும் பிறந்த பேரன்கள் மனாசே, எப்பிராயிம் என்ற அந்த 2 குமாரர்களை அவன் அணைத்து அவர்கள் மேல் ஆசீர்வதிக்கிறான். அப்பொழுது யோசேப்பு மூத்தவனை வலது கைக்கு நேராகவும் இளையவனை இடது கைக்கு நேராக விட்ட பொழுது இவன் கைகளை மாறி வைக்கிறான். இளையவன் எப்பிராயிம் மேல் இடது கையையும் மூத்தவன் மனாசே மேல் வலது கையை வைத்து அவன் ஆசீர்வதிக்கிறான். பின்பு, இதோ நான் மரணமடைய போகிறேன், தேவன் உங்களோட இருப்பார், உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு திரும்பவும் போக பண்ணுவார். உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கலும் நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமாக பங்காக கொடுத்தேன் என்றும் சொன்னான். 12 கோத்திரங்களிலே லேவி கோத்திரத்துக்கு கர்த்தர் பங்கும் பாகமும் இல்லை என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது லேவி கோத்திரம் அங்கு பட்டியலில் வராது, யோசேப்பு என்ற பெயரும் அங்கு விளங்காது. அப்படியான இந்த 2 இடத்தில் நிரப்புவது யார் என்றால் யோசேப்புடைய குமாரர்கள் மனாசே, எப்பிராயிம், அவர்கள் இருவருக்கும் பங்குகள் கொடுக்கப்பட்டன. நீங்க மேப் எடுத்து வரைபடம் பார்த்தால் மனாசே, எப்பிராயிம் கொடுக்கப்பட்ட நிலப்பரப்பு மிக பெரிதா இருக்கும். இது யாக்கோபு கொடுத்த ஆசீர்வாதம். அதைத்தான் அவர் சொல்கிறார், என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமாக பங்காக கொடுத்தேன் என்று சொன்னான். பின்பு அவன் தன் குமாரரை வரவழைக்கிறான். குமாரர்கள், யாக்கோபுடைய குமாரர்கள் வருகிறார்கள். ரூபனை பார்த்து சொல்கிறான், ரூபனே, நீ என் சிரேஷ்ட புத்திரன்,
ஆனாலும் நீ தண்ணீரை போல தழும்பினவன், நீ மேன்மை அடைய மாட்டா என்று சொல்கிறான். அவன் தன் தகப்பனுடைய மறுமனையாற்றுடைய மஞ்சத்தில் ஏறினபடியினால் இந்த ஒரு சாபத்தை அவன் சம்பாதிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறான். முதல்வனாய் இருந்தும் அவன் இந்த முதன்மையை இழந்து போகிறான். அம்மோன் மோவா புத்திரருடைய நிலத்திலே ரூபன் நின்று விடுகிறான். அது சோதோம் கொமரா என்ற பகுதியை அது குறிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இதைத்தான் இங்கு யாக்கோபு ரூபனை குறித்து சொல்கிறான். நீ தண்ணீரை போல தளம்பினவன், நீ மேன்மையடைய மாட்டாய். நீ என் முதற் பலனாய் இருந்தும் மேன்மையில் பிரதான வல்லமை உள்ளவனாய் இருந்தும் நீ தண்ணீரை போல தழும்பி விட்டாய், நீ மேன்மை அடைய மாட்டாய் என்று சொல்கிறான். பின்பு சிமியோனில் லேவியும் குறித்து சொல்கிறான். நீங்கள் தீனால் தீட்டுப்பட்டு போனார் என்பதற்காக சீகமுடைய குமாரனை, அவனுடைய மக்களை விருத்த சேதனம் செய்ய சொல்லி அவர்கள் நோவெடுத்துக் கொண்ட போது பட்டய கிருட்டினால் கொன்று போட்டீர்களே, உங்கள் பட்டயங்கள் கொடுமையான கருவிகள் என்று சொல்லி அவர்களை குறித்து சொல்கிறான். உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கிடவது. யாக்கோவிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலில் அவர்களை சிதறவும் பண்ணுவேன் என்று சொல்லி யாக்கோபு சொல்கிறார். என்ன காரியம்? மூர்க்கமும் கோபமும் கொடுமையும் யாக்கோவிலே இருக்கக்கூடாது. அதை நான் பிரிய பண்ணுவேன், இஸ்ரவேலிலே அவைகளை நான் சிதற பண்ணுவேன் என்று சொல்லி அவருடைய கேரக்டரை வைத்து, அவருடைய குணநலன்களை வைத்து இந்த காரியம் சொல்லப்படுகிறது. ஆனால் யூதாவுக்கும் என்ன சொல்லப்படுகிறது? யூதாவே, சகோதரரால் புகழப்படுவோம் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், நீ இறைகவந்தி கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். இங்கு இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். யூதாவுடைய வம்சவழியிலே கிறிஸ்து பிறந்தார். தாவீது யூதாவுடைய வம்சவழியிலே தாவீது, தாவீதின் வம்சவழியிலே கிறிஸ்து. அதனால் கிறிஸ்துவை குறித்து இங்கு அடிக்கோடிட்டு காட்டப்படுகிறது. செபுலோன் கடல் துறை அருகே குடியிருப்பான். அவன் எல்லை சீதோன் வரைக்கும் இருக்கும். இசக்கார் இரண்டு புதி நடுவே படுத்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுதை. அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதற்கு தன் தோலை சாய்த்து பகுதி கட்டுகிறவன் ஆவான். தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தின் நியாயம் விசாரிப்பான். அவன் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாது விழும்படி அதன் குதிங்காலை கடிக்கிறதுக்கு வழியில் கிடக்கும் சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். காத் என்பதன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதன் மேல் விழுவான். ஆசேரியனுடைய ஆகாரம் கொழுமையாயிருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை வசனிப்பான். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையிலே கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். பெல்வீரர் அவனை மணவன் மடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களால் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்து நித்திய பருவத்தின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரன் விசேஷத்தினுடைய உச்சந்தலையின் மேல் வருவதாக. யூதாவுக்கும் யோசேப்புக்கும் ஆசீர்வாதம் மிக பெரிதாக சொல்லப்படுகிறது. பென்யமீன் பீறுகிற ஓனாய், காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்றான். இன்றைக்கு நாம் கேட்ட இந்த 12 கோத்திரத்தாருடைய நிலைகளும் யாக்கோபு சொன்ன அந்த வார்த்தையின்படியே நிறைவேறின. யாக்கோபு பென்யமீன் பீறுகிற ஓனா என்று சொன்னால் இன்றைக்கு கோத்திரங்கள் மிக குறுகி போன கோத்திரம் அதுதான்.
காரணம் அவனுடைய சுபாவம் யாரோடும் ஒற்றுமையாக இருக்க மாட்டான் என்று சொல்லி அவனை குறித்து ஒவ்வொருத்தரை குறித்து, விலங்குகளை குறித்து, பாம்பை குறித்து, செடியை குறித்து என்றெல்லாம் வித்தியாசமாக ஒப்பிட்டு இங்கு யாக்கோபு தன்னுடைய நிறைவுரையை பிள்ளைகளுக்கு வழங்குகிறார். பின்பு ஆபிரகாம் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த எபிரோன் நிலத்திலே வாங்கப்பட்ட மக்பேலா குகையிலே என்னை அடக்கம் பண்ணுகின்ற அவன் உத்தரவு கேட்டுக்கொண்டு அவன் ஜீவித்து போய் தன் ஜனத்தாரிடத்தே சேர்க்கப்படுகிறான். அப்பொழுது யோசேப்பு தன் தகப்பனுடைய முகத்தின் மேல் விழுந்து அழுது அவனை முத்தம் செய்கிறான். பின்பு தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கம் விடும்படி யோசேப்பு தன் ஊழியக்காரராக வைத்தியருக்கு கட்டளையிட்டான். அப்படியே வைத்தியர் இஸ்ரவேலுக்கு சுகந்த வர்க்கம் விட்டார்கள். 40 நாள் சுகந்த வர்க்கம் விட்டார்கள். எகிப்தியர் அவனுக்காக 70 நாள் துக்கம் கொண்டாடினார். ஒரு ராஜாவுக்கு நடக்கிற ஒரு மரியாதை. அன்னை தெரசா அவள் மரித்த பொழுது 1 வாரம் இந்திய தேசிய கொடி அரைக்கம்பத்திலே பறந்தது. அவருடைய சரீரம் காந்தி நேரு அடக்கம் பண்ணின பீரங்கி வண்டியில அவருடைய சரீரம் எடுத்து செல்லப்பட்டது. அதான் வேதம் சொல்லி இருக்கிறது. கர்த்தர் சொன்னார், என்னை கனம் பண்ணுவேன், நான் கனம் பண்ணுவேன். எங்கு யாக்கோபு கர்த்தருடைய தாசன், இஸ்ரவேல் கர்த்தருடைய தாசன், அவன் கர்த்தருக்கு பயந்தவனாக, கர்த்தரை கனம் பண்ணுகிறவனாக, அவருக்கு பலிபீடம் கட்டி அவரை தொழுது கொள்கிறவனாக, தன்னுடைய சந்ததியை நல்வழிப்படுத்த அவன் முயற்சி எடுக்கிறவனாக இருந்தான். அதனால் இந்த மகிமை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. எகிப்து அவனுக்காக 70 நாள் துக்கம் கொண்டாடினார்கள். அந்த நாட்கள் முடிந்த பிறகு பார்வோனிடத்தில் அவன் உத்தரவு கேட்கிறான். அப்போது பார்வோன், உன் தகப்பன் உன்னிடத்தில் ஆணையிட்டபடியே நீ போய் அவரை அடக்கம் பண்ணி வா என்று அனுப்பி வைக்கிறான். அப்பொழுது எகிப்திலுடைய சகல உத்தியோகஸ்தர்களும் பெரியவர்களும் உடன் போகிறார்கள். எகிப்து தேசத்தில் சகல பெரியோரும் யோசேப்பின் வீட்டார் யாவரும் அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் அவனோட கூட போனார்கள். தங்கள் குழந்தைகளையும் தங்கள் ஆடு மாடுகளையும் மாத்திரம் கோசின் தேசத்திலே விட்டு விட்டு போனார்கள். ரதங்களும் குதிரை வீரரும் அவனோட போனதனால் பரிவார கூட்டம் மிகவும் அதிகமாக இருந்தது. ஒரு ராஜா அடக்கம் பண்ணப்படுகிற ஒரு சூழல் யாக்கோபுடைய அடக்கம் பண்ணப்படுதல் இருந்தது. அவர்கள் யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிற ஆத்தாத்தின் போர்க்களத்திலே வந்தபொழுது அவரிடத்திலே பெரும் புலம்பலாக புலம்பினார்கள். அங்கே தன் தகப்பனுக்காக 7 நாள் துக்கம் கொண்டாடினான் யோசேப்பு. ஆகையால் அந்த இடத்திற்கு ஆபில் மிஸ்ராயிம் என்ற பெயர் வழங்கலாயிற்று. பின்பு கானான் தேசத்துக்கு எடுத்து சென்று மக்பேலா குகையிலே யாக்கோபை அடக்கம் பண்ணினார்கள். இன்றைக்கும் அந்த குகை இருக்கிறது. இஸ்லாமியர்கள் வசத்திலே அந்த குகை இருக்கிறது. யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ணின பின்பு அவனும் அவன் சகோதரரும் அவனுடைய தகப்பனை அடக்கம் பண்ணின யாவரும் எகிப்துக்கு திரும்பி போனார்கள். இப்பொழுதோ இங்கு மீதி இருக்கிற சகோதரர்கள் தன் தகப்பன் இறந்த பிறகு யோசேப்பு தன்னை பகைத்து அழித்து விடுவான் என்று சொல்லி அவர்கள் பயந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு சொன்னான், அவர்கள் விதமாய் சொன்னார்கள், உம்முடைய தகப்பனுடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரன் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவருடைய பட்சமாய் பேசினார். இன்றைக்கு சகோதர சிநேகிதர் நிலைத்திருக்க கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு திருச்சபையில் இருக்கிறவர்கள் நமக்கு சகோதரர்கள், சகோதரிகள். கிறிஸ்தவர்கள் அனைவருமே நமக்கு சகோதர சகோதரிகள். இன்றைக்கு கசப்பான பிச்சு, விரோதம், பகை, இவைகள் ஒருவருக்குள் இராதபடி எச்சரிக்கையாக இருக்கிறது. அதனால் வேதம் சொல்லி இருக்கிறது, கலகம் என்ற ஒரு கசப்பான வேர் உங்களுக்குள் கிளம்பி அனைவரும் தீட்டுப்படாதபடி நீங்க எச்சரிக்கையா இருங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கசப்பு, வெறுப்பு, கோபம், வைராக்கியம், காயங்கள், வேதனைகள், மன்னியாமை இவைகளெல்லாம் அகற்றி எறிந்து விட்டு யோசேப்பை போல மன்னிக்கிறவர்களாக, ஏற்றுக்கொள்வர்களாக, அரவணைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் பொல்லாதவர்கள் தான். பில்கால் சில்பனுடைய பிள்ளைகள் அனைவரும் துன்மார்க்கர்கள் தான். அதை அறிந்தும் அவர்களை அவன் மன்னித்தான். இளையகுமாரன் வந்த பொழுது தகப்பன் மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல கிறிஸ்தவத்திலே மன்னிப்பு என்பது
இருக்க வேண்டும். பேதுரு கேட்டார், எத்தனை முறை தான் மன்னிப்பது? ஆண்டவர் சொன்னார், 770 முறை மன்னிக்க வேண்டும் என்றார். கணக்கு தெரியாத இடத்துல கணக்கு போட்டால் கணக்கு போடுவதற்கு போலாம், மன்னித்து விடலாம் என்று சொல்லி அவன் அமைதியா இருந்திருப்பான். மன்னிப்பு என்பது கிறிஸ்துவனுடைய மிக முக்கியமான ஒரு பண்பு. தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் அறிந்து அறியாமல் செய்தாலும் மன்னிக்க வேண்டும். இயேசு சிலுவையில தொங்கும்போது சொன்னார், பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்றார். அதைத்தான் இங்க யோசேப்பு செய்தான். பின்பு யோசேப்பு அவன் தகப்பன் குடும்பத்தாரை எகிப்திலே குடியிருந்தார்கள். யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு இருந்தான். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்க தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதும் அன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணை எடுத்துக் கொண்டான். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். இவ்விதமாக ஆதியாகமம் என்ற புத்தகம் நிறைவு பெறுகிறது.